ஹாய் வெல்கம் டு ஓப்பன் சிசேம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சென்டாஸா ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். இதுக்குள்ளே டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. இதுக்குள்ளே மட்டும் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 10 டேஸாவது தேவைப்படும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு போகிற வழியில் ஒரு பாபி ஷாப் ஒன்று பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஷாப் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி நான் சென்டாஸா வந்திருக்கேன், பட் இந்த ஷாப் நான் இதுவரை கவனிச்சதில்லை. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தனி வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். சூப்பராக இருந்தது. உள்ளே யாராக இருந்தாலும் சரி இந்த ஷாப்புக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு போவீங்க. அந்தளவுக்கு எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வேணாம் பார்பி டால்ஸே அவ்வளோ வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு இங்கே என்ன டால் வேணுமோ கண்டிப்பாக இந்த ஷாப்பில் இருக்கும், நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அண்ட் இது பாருங்களேன், ஃப்ரெஷ் ஹேண்ட்மேட் காஸ்மெட்டிக்ஸ். நீங்கள் இப்போ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வேணும், உங்களுக்கு ஏற்றாப்பில் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான ஷாப்ஸ் உள்ளேயே இருக்குது. சுற்றி பார்த்தா இதுக்கே நமக்கு எப்படி ஒரு 4 ஹவர்ஸ் தேவைப்படும் போல், அந்தளவுக்கு நிறைய இருந்தது. ஸோ டக்குன்னு நம்ம சென்டாஸா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டன் வருவேன்டா, ரிட்டன் வந்து இன்னொரு நாள் நான் வருவேன். B1 போட்டிருக்கு. Hi, it's beautiful. ஃபுல்லாக சமாளிச்சிருவேன். வேணாம் எப்படியும் பில்லு நீ தான் பே பண்ணணும். என்னடா அப்புறம் கண்ணுன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்குதா? இந்த மாதிரி அவங்க நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கோம். இது ஃபுட் ரிபப்ளிக். சென்டாஸாலேயே சில பிளேசஸ்க்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பே பண்ணுற இது எல்லாத்துக்குமே சென்டாஸா டிக்கெட்டிங் சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் சி அக்வாரியம் போகும்போது அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பீச் போகிறதுனால பீச் ஃப்ரீ தான். ஸோ நம்ம சென்டாஸா எக்ஸ்பிரஸில் டேரெக்டாக நம்ம போயிடலாம். இதுக்கு நம்ம எப்பவும் போல் நம்மளோட கார்டு காமிச்சிட்டு உள்ளே போகலாம். அண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே $1 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் சென்டாஸா நம்ம போகிறோன்னா $4 சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் ஹார்பர் ஸ்டாப். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்ஸ் நிற்கும். நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சரக்கு ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரிலாம் நிறையா இது நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஷிப்ஸ் நிற்குது அண்ட் அந்த ஹார்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது சென்டாஸா போகிற ட்ரெயின் எவ்வளோ ஸ்லோவாக போகுதுங்கிறத பாருங்கள். நான் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது.
சென்டாசா ஐலாண்டு என்ட்ரன்ஸ் பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லை சென்டாசா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆன உடனேயே அல்டிமேட்டாக இருக்கும் ஒவ்வொரு பிளேஸும். நீங்கள் ஒவ்வொன்றையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதில் நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டாப் நம்ம போய் இறங்குறதே சி அக்வாரியம் தான். அதுக்குள்ளே நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று தான் நம்ம பார்த்துருக்கோம், அதுதான் சி அக்வாரியம். இன்னும் நிறைய இருக்குது, அது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். A light here for Resorts World Sentosa. Please mind the platform gap. Resorts World Station. அண்ட் இதுதான் சென்டாசாவோட ஃபஸ்ட்டு ஸ்டாப். இதில் இறங்கி நம்ம போகணுன்னா போகலாம், பட் பீச்சுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். எங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இறங்கி சி அக்வாரியம்லாம் போயிட்டு வந்தோம். சென்டாசாக்குன்னு தனி ட்ரெயின் உண்டு, ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். எல்லா எம்ஆர்டியுமே பார்க்க ஒன்று போல தான் இருக்கும், பட் சென்டாசா மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். இது பிங்க் கலரில் இருக்குது, அண்ட் க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரியெல்லாம் கலர் கலராக இருக்கும் எம்ஆர்டி. ஸோ இது பாருங்கள், என் பேபி உள்ளே போகணுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ கையில் இருக்கிற ஒரு டாக் பொம்மையை வந்து உள்ளே போட்டு அதை எடுக்க போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. எம்ஆர்டியிலேருந்து நம்ம பீச் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். பீச் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம், அதுக்குள்ளே இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எந்த பீச் போகணுன்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இதுக்குள்ளே இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வரிசையாக பார்க்கலாம் வாங்க. இந்த பஸ்ஸில் போகும்போது சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நின்றுட்டே போகக்கூடாது, பஸ்ஸில் இருந்து ரன்னிங்கில் இறங்கக்கூடாது, அண்டு ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, அண்டு சிகரெட் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்லேயே ரூல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சிங்கப்பூரில் நம்ம எங்கே போனாலும் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா ஃபைன் கட்டுவோம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த பீச்சோட நேம் சிலோசா பீச். ஸோ இதுக்குள்ளேயே நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப்லேயே இறங்கிட்டோம். ஸோ இந்த பீச் இப்போ எப்படி இருக்குது, வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த சைடு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோப் கார் ஃபுல்லாக வரிசையாக போயிட்டுருக்கோம். அந்த ரோப் காருக்கு வந்து ஒரு ஆளுக்கு $35 சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்திருந்த அன்றைக்கி செம்ம வெயிலாக இருந்தது. அண்டு என் ஹஸ்பண்ட் அண்ட் என் பேபி 2 பேர் மட்டும்தான் குளித்தாங்க. பிகாஸ் இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் எங்கே இருக்குது என்னதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ நான் குளிக்கல, என் ஹஸ்பண்ட் அண்ட் பேபி மட்டும்தான் குளித்தாங்க. அண்ட் அந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே அந்த சைடு குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. எங்கேயும் பாருங்கள் தொட்டால் செனிங்கி செடி இருக்குது. ஸோ சிங்கப்பூரில் நம்ம அடிக்கடி இந்த தொட்டால் செனிங்கி செடி அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியும். $35 சார்ஜ் போட்டாங்க.
எந்திரி நீ நிக்கட்டும் இல்லை உன் மேலே சிலோஸா ஸ்டாச்சு பக்கத்தில் போய் நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு பார்த்தா பயங்கர பிஸியாக இருந்தது. ஸோ ஃபோட்டோ எடுக்கவே முடியல. ஃபோன் எங்கே இருக்கு எனக்கு தெரியல. Hey, where are we going, man? சரி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினச்சேன். என்னடா சும்மா பொம்பட்டா சொல்லுது. இனிமே ஏமாத்திடுவேண்ணே. நல்லா ராசியான எவ்வளோ கிளைமேட் இருக்குது மாடி நைட்டில் நல்லா லைட் பண்ணிருக்காங்க. விழுந்துருவாங்க உள்ள வாரியா நைட் இல்லைண்ணே. ஓ இது அங்க எனக்கு அழகா பஸ் கொடுக்குதா. அந்த மேல அதுக்கு தொங்குற மாதிரி ஒரு பேர் பண்ணுறாரு. Bye, see you on next video.